ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு ரூபாய் 50,000. இதன் மதிப்பு ஒவ்வொரு ஆண்டும் 10% குறைந்தால் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் இதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. தற்போதைய அந்த மிஷினோட மதிப்பு வந்து எவ்வளவு? 50,000. ஒவ்வொரு வருஷம் 10% குறையுது. அப்போ இப்போதைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸ்கூல் லெவலில் என்ன செய்வோம்? 50,000 அதுக்கு 10% கழிப்போம். 10% பார்க்கும்போது இது கேன்சல் ஆகி 5,000 வரும். அப்போ அடுத்த வருஷம் என்ன ஆகும்? இதில் வந்து கழிச்சிருவோம். கழிச்சிட்டோம்னா 45,000. இது ஃபஸ்ட் இயர் முடிஞ்சதுக்கப்புறம் திருப்பி இதுக்கு ஒரு 10% கழிச்சு இப்படியே கண்டுபிடிப்போம். இது காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இப்படி சால்வ் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகாது. மதிப்பு எவ்வளவு? 50,000. ஒவ்வொரு வருஷம் எவ்வளோ குறையுது? 10 குறையுது. அப்போ மீதி எவ்வளோ? 100னா 10 போச்சு, மீதி எவ்வளோ இருக்கும்? 90. இது ஃபஸ்ட் இயருக்கு. செகண்ட் இயருக்கு அதே மாதிரி நம்ம கொடுத்துருக்கிறது 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. இது 3ஆவது வருஷத்துக்கு. இது எல்லாத்தையும் பிரிங்கன்னா அதான் ஆன்சர். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 2 கேன்சல் ஆகும். இது 2 கேன்சல் பண்ணிங்கன்னா இந்த 2 0 போயிடும். இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0. அப்போ நம்ம கிடைச்சிருக்கிறது என்னன்னா 5 × 90 × 9,981. இது எல்லாத்தையும் பெருக்கணும். இப்போ இதை பெருக்கினீங்கன்னா 5 × இதை பெருக்கினீங்கன்னா 0, 9 9, 9 72. இதை 5ஆல் பெருக்கணும். 0, 9 45, 5 மிச்சம் 4, 10 4 14க்கு 4 மிச்சம் 1, 35 1 36, 36 450. இதுதான் ஆன்சர். இது எதுவுமே செய்ய வேண்டாம். நமக்கு இங்கே 9ன்னு வந்துருச்சா? அப்போ இந்த கூட்டு எண் வந்து 9ஆக இருக்கான்னு பாருங்கள். 5 3 8, 8 6 14 5 19. இது பார்த்தீங்கன்னா 5 3 8 8 4 12, 12 5 17, 10 14 14 5 19, 9 9 9, இது ஒரு 9 18. இது கூட்டு எண் 18. இது 9ஆல் நான் கண்டிப்பாக அதோட அடிஷன் வந்து 9ஆக இருக்கணும். இது 9ஆம் டேபிளில் வராது, இது 9ஆம் டேபிளில் வராது, இது 9ஆம் டேபிளில் வராது. டேரெக்டாக அது டிக் அடிச்சுருக்கலாம். இவ்வளோ மல்டிப்ளை பண்ண தேவையில்லை.